நாராயண நாராயண. ஓம் நம சிவாய நமஹ. ஓம் நம சிவாய. வணங்குகிறேன் பிருங்கி தேவரே. ஓம். மன்னியுங்கள் தேவரிஷி, தங்களது பேச்சை கேட்க எனக்கு நேரமில்லை. தங்களை நான் தான் வணங்க வேண்டும். வணங்குகிறேன். நாராயண நாராயண. பிருங்கி தேவரே, கைலாயத்தில் இன்று சிவகணங்களை காணவில்லையே. சிவகணங்களின் தலைவன் நந்திதேவனை கூட காணவில்லையே. மாதா பார்வதி எங்கே? தேவரிஷி, அன்னை பார்வதி தனது தந்தையின் இருப்பிடமான இமயமலைக்கு சென்றிருக்கிறார். அவர் இங்கு இல்லாததால் அனைத்து சிவகணங்களும் கைலாயத்தில் இல்லாமல் தவம் புரிவதே இல்லை. நாராயண நாராயண. அன்னை கைலாயம் திரும்பி வரும் வரை சிவகணங்கள் யாரும் தவம் புரிவதாக எனக்கு தெரியவில்லை. என்ன இது? அப்படியென்றால் நந்திதேவரும்? இல்லை இல்லை தேவரிஷி, கணங்களின் தலைவர் நந்தி மகாராஜர் அன்னை பார்வதியையும் ஸ்ரீ கணேசரையும் அழைத்து வர சென்றுள்ளார். எம்பெருமான் தனிமையில் தியானத்தில் ஆழ்ந்துள்ளார். அவருக்கு சேவை செய்ய நான் இங்கு காத்திருக்கிறேன். நீண்ட காலம் கழித்து தங்களது தரிசனம் கிடைத்ததற்கு நன்றி. கவலை வேண்டாம் பிருங்கிதேவரே, கைலாயத்தின் துர்க்கம் விரைவில் மாறப்போகிறது. நாராயண நாராயண. என்னுடைய எண்ணப்படி விரைவில் குமாரன் கார்த்திகேயனும் மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசரும் கைலாயம் வந்து அடைவார்கள். மிக்க நன்றி தேவரிஷி, மிக்க நன்றி. குமாரன் கார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீ கணேசன் வரும் செய்தியை என்னிடம் கூறி தாங்கள் என்னை தன்னியனாக்கி விட்டீர்கள். வணங்குகிறோம் தந்தையே. நாரதா, நீங்கள் நல்ல சமயத்தில் வந்து இவர்கள் இருவரும் வரும் செய்தியை கூறி கைலாயத்தின் நிலைமையை ஆனந்தமாக்கி விட்டீர்கள். தந்தையே, கைலாயம் வருத்தத்தோடு இருப்பதனால்தான் கார்த்திகேயன் அண்ணனை அழைத்து கொண்டு இங்கே வந்தேன். எனக்கு தெரியும் மயூரீஸ்வரா, இருந்தும் நீ கார்த்திகேயனை பிரிந்ததினால் கைலாயம் கவலையுற்றிருக்கும் நிலைமையில் வந்து தேவரிஷி நல்ல செய்தியை கூறினார். நீங்கள் இருவரும் அவரை வணங்க வேண்டும். தேவரிஷி, எப்படி தங்களின் மூலம் சராசரத்தின் நன்மைகள் நடக்கிறதோ அதைப்போல் அனைவரின் மூலமும் அனைவருக்கும் நன்மைகள் நடந்தால் இந்த சராசரமே மகிழ்வோடு இருக்கும் அல்லவா? ஸ்ரீசைலத்தில் மறைந்திருந்த எனக்கு தாங்கள் செய்த அறிவுரையின்படி அண்ணன் கார்த்திகேயனின் வருத்தத்தை போக்குவதற்காக எனக்காக மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரிடம் தாங்கள் வேண்டியதை நான் கேட்டேன். மிக்க நன்றி தேவரிஷி. இல்லை இல்லை, நான் வெறும் அம்பு மட்டும்தான். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் மற்றும் எம்பெருமான் இவர்கள் இருவரும் தான் என்னை எய்தது. உண்மையை கூற வேண்டுமென்றால் நான் எதுவுமே செய்யவில்லை. தங்கள் புகழுக்கு தகுதியானவன் நான் அல்ல. ஒரு பக்தன் தன் வாழ்வில் எந்த அளவுக்கு மரியாதையை கடைபிடிக்க வேண்டுமோ தாங்கள் அதற்கு உதாரணம். பக்தியில் சிறந்து விளங்குவதால் உங்கள் பெயர் உலகத்தில் என்றும் நீடித்திருக்கும். நாராயண நாராயண. எம்பெருமானி, தாங்கள் அனைவரும் என்னை இப்படி புகழும் அளவிற்கு நான் தகுதியானவனே அல்ல. என்னுடைய கடமையை மட்டும்தான் நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். நாரதா, குமாரன் கார்த்திகேயனை இங்கு வர சொல்லி தங்களின் கடமையை தாங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். நாராயண நாராயண. எம்பெருமானி, தாங்கள் கவலையில்லாமல் இருங்கள். ஆனால் குமாரன் கார்த்திகேயன் இங்கு வந்ததற்கு குரு அகத்தியர் சற்று கவலையாகத்தான் இருப்பார். ஆனால் அவரிடம் நான் அனைத்தையும் தெளிவாக எடுத்து உரைத்து விடுவேன். குமாரா, மயூரீஸ்வரா, நீங்கள் இருவரும் கைலாயத்தில் தங்கள் தாயை காணாதது கண்டு ஆச்சரியப்படவில்லை? நாராயண நாராயண. குமாரன் கார்த்திகேயா, மயூரேஸ்வரர் கணேசா, சற்று முன்புதான் பிருங்கிதேவர் என்னிடம் கூறினார். மாதா பார்வதி கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசனோடு இமாலயம் சென்று விட்டார் மற்றும் நந்திதேவர் அவர்களை அழைக்க சென்றுள்ளார். மன்னித்து விடுங்கள் எம்பெருமானி, மன்னித்து விடுங்கள். நான் உளறிவிட்டேன். இந்த விஷயம் தாங்கள் சொல்ல வேண்டியது. உணர்ச்சி வசப்பட்டு நான் கூறிவிட்டேன் எம்பெருமானி. நாராயண நாராயண. மன்னித்து விடுங்கள் என்னை எம்பெருமானி, மன்னித்து விடுங்கள். தங்களது கடமை தங்களுக்காக காத்திருக்கிறது தேவரிஷி. தன்யனானின் மகாதேவா, தன்யனானின். ஓம் நம சிவாய நம. மயூரேஸ்வரா, நாமும் நம் தாயை பார்க்க கௌரிபுத்திரன் கணேசனை சந்திக்க இமாலய அரண்மனைக்கு செல்ல வேண்டும். நீங்கள் சென்று வாருங்கள் அண்ணா. நான் தந்தைக்கு சேவை செய்து கொண்டு இங்கேயே இருக்கிறேன். சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் பித்ரு தேவாய நமஹ. குமாரா, இப்பொழுது நீ இமாலய அரண்மனைக்கு செல்வது அவசியமாகிறது.
இமாலய அரசனும் மகாராணி மேனாவும் உன்னை சந்திக்க காத்திருக்கிறார்கள். அப்படியே ஆகட்டும் தந்தையே. ஓம் நம சிவாய. 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 நீ எதற்காக இப்படி கவலையோடு இருக்கிறாய் நந்தீஸ்வரா? எனக்கு தெரியும். இப்பொழுதெல்லாம் மகாதேவன் அதிக நேரம் தியானத்தில் ஈடுபடுகிறார். அதனால் தான் மாதா, நான் தங்களை கைலாயம் அழைத்து செல்ல வந்தேன். தாங்கள் இல்லாமல் கைலாயம் கைலாயமாகவே இல்லை. உனக்கே தெரியுமே நந்தீஸ்வரா, நான் திருமணமாகி நீண்ட காலம் கழித்து தாய் தந்தையரை காண இப்பொழுதுதானே வந்திருக்கிறேன். இப்பொழுது நானும் என் மகன் கணேசனும் சிறிது காலம் இங்கிருக்க விரும்புகிறோம். ஆனால் மாதா, இப்பொழுது நான் என் தாய் தந்தை ஆசைப்படி இங்கிருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா என்ன? மாதா பிதாவின் ஆணையை ஏற்பது ஒவ்வொருவரின் கடமை. ஆனால் தாங்கள் கைலாயம் வரவில்லை என்றால் நாங்கள் சிவகணங்கள் அனாதைகளைப் போல் இருக்கின்றோமே. ஸ்ரீ கணேசராவது ஆறுதலாக இருப்பார் என்றால் அவரும் எங்களை விட்டுவிட்டு சென்று விட்டார். அவரோடு நான் விளையாட விரும்பினால் கூட விளையாட மறுக்கிறாரே அன்னையே. கணங்களின் தலைவா, தாங்கள் இங்கே வந்து விட்டீர்களா? நான் ஸ்ரீ மயூர் ஈஸ்வராக அங்கே இருக்கிறேனே. அங்கு இங்கு என்ன பார்க்கிறீர்கள்? நான் கூறுவது உண்மைதான். தாங்கள் சற்று தாமதித்து அங்கேயே காத்திருந்தால் தாங்கள் இங்கு வந்திருக்கவும் வேண்டாம், ஏமாற்றம் அடைந்திருக்கவும் வேண்டாம். எங்கே இருக்கிறீர்கள் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா? தாங்கள் எனக்கு தரிசனம் தாருங்களேன். ஸ்ரீ கணேசா, தங்களை காண என் மனம் துடிக்கிறது. தயவு செய்து என்னை பரிகாசம் செய்யாதீர்கள். இப்பொழுது தாங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். என்ன உதவ வேண்டும் நந்திராஜா? மாதா பார்வதி, குமாரன் கார்த்திகேயன் மற்றும் தாங்கள் வந்த பிறகு கைலாயத்தின் நிலைமையே மாறிவிட்டது. ஏதாவது செய்யுங்கள் ஸ்ரீ கணேசா. கைலாயத்திற்கு மீண்டும் ஆனந்தத்தை தாருங்கள் ஸ்ரீ கணேசா. தாங்கள் அதை பற்றி கவலை அடையவே வேண்டாம் நந்தி மகாராஜா. துடுக்குத்தனம் செய்யும் கணேசனை பார்த்தீர்களா? என்னோடு இங்கு வந்ததிலிருந்து எப்பொழுதும் இப்படித்தான் செய்கிறான். கஜானனா, பாவம் நந்தீஸ்வரர் உன்னை காண கைலாயத்திலிருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கிறார். அவரை பரிகாசம் செய்யாதே. வாருங்கள் நந்தி மகாராஜா, வந்து என்னை கண்டுபிடியுங்கள். ஸ்ரீ கணேசா, ஸ்ரீ கணேசா, எங்கிருக்கிறீர்கள்? ஸ்ரீ கணேசா, எங்குதான் இருக்கிறீர்கள்? ஸ்ரீ கணேசா, ஏன் தங்களை காண முடியவில்லை? எங்குள்ளீர்கள் ஸ்ரீ கணேசா? தரிசனம் தாருங்களேன். ஸ்ரீ கணேசா, தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள். தேவரே, நான் இங்க இருக்கிறேன். ஸ்ரீ கணேசா, ஸ்ரீ கணேசா, ஸ்ரீ கணேசா, தாங்கள் எங்கே? தரிசனம் தாருங்களேன். நந்திராஜா, நான் இங்க இருக்கிறேன். ஸ்ரீ கணேசா, ஸ்ரீ கணேசா, ஸ்ரீ கணேசா, சற்று நில்லுங்களேன் ஸ்ரீ கணேசா. ஸ்ரீ கணேசா, தரிசனம் தாருங்களேன். ஸ்ரீ கணேசா, தரிசனம் தாருங்களேன். ஸ்ரீ கணேசா, தரிசனம் தாருங்களேன். ஸ்ரீ கணேசா, சற்று நில்லுங்களேன். ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எனக்கு தரிசனம் தாருங்களேன். சற்று நில்லுங்களேன். ஸ்ரீ கணேசா, தரிசனம் தாருங்களேன். ஸ்ரீ கணேசா, என்னை ஏமாற்றி விட்டீர்களே. கௌரி புத்திரன் இன்று என்னை ஒரு வழியாக்கி விட்டான். எம்பெருமானே. நந்தி தேவரே, நான் தங்கள் அருகிலேயே இருக்கிறேன். பிறகு ஏன் தங்களால் என்னை காண முடியவில்லை? இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? என் மீது கருணை காட்டுங்கள் கௌரி புத்ரா. என்னிடம் தாங்கள் இப்படி கண்ணாம்பூச்சி விளையாட்டை விளையாட வேண்டாம். ஏன் விளையாடக்கூடாது? இப்பொழுதுதானே ஆரம்பித்து இருக்கிறேன். இன்னும் எத்தனை விளையாட வேண்டியது இருக்கிறது? அதுதான் விளையாட்டின் நீதி. எனக்கு நீதி கீதி எதுவும் வேண்டாம். என்னை மன்னித்து விடுங்கள். தாங்கள் தரிசனம் தாருங்கள். இத்தனை நாள் கழித்து வந்தும் தங்கள் திருமுகத்தை காண முடியவில்லையே. தாங்கள் கவலைப்பட வேண்டாம் நந்தி மகாராஜா. தங்களுக்கு உதவி செய்யவே நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசரை விரும்பும் வரை தரிசனம் செய்யலாம். தங்களுக்கு எவ்வளவு நல்ல மனது குமாரா.
தாங்கள் என்னை ஏமாறாமல் காப்பாற்றி விட்டீர்கள். தாங்கள் இருவரையும் ஒன்றாக தரிசனம் செய்ததில் என் இமாலய பயணம் புனிதமடைந்து விட்டது. தங்களுக்கு நன்றி. பேரா குமாரா கார்த்திகேயா, தீர்க்காயுசாக தீர்க்காயுசாக இருங்கள். பேரா குமாரா கார்த்திகேயா, உன்னை இங்கு அழைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் சிவனின் கருணையால் நீயாகவே இங்கு வந்துவிட்டாய். நீங்கள் இருவரும் உங்கள் அன்னையோடு இங்கேயே இருங்கள். எங்களுக்கு உங்கள் பால்ய லீலைகளை பார்க்க ஆர்வமாக இருக்கிறது. இங்கிருந்து சென்று விடலாம் என்று எண்ணாதீர்கள். ஆனால் நந்தி மகாராஜாவை பற்றி யோசியுங்கள் பாட்டியே. எங்களை அழைத்துச் செல்லவில்லை என்றால் அவர் தம் சுவாமி பகவானிடம் என்ன பதில் கூறுவார்? நீயும் எங்களுடன் இங்கேயே இருந்துவிடு நந்தி. இல்லை இல்லை மாதா, நான் சீக்கிரம் கைலாயம் திரும்பவில்லை என்றால் எம்பெருமான் என் மீது கோபித்துக் கொள்வார். அவர் கோபத்தை என்னால் தாங்க முடியாது. இது தங்களுக்கு தெரிந்ததுதானே மாதா? அன்னையே, நந்தி தேவரை கைலாயத்திற்கே அனுப்பிவிடுங்கள். நந்தி தேவரே, மயூரேஸ்வரன் கணேசன் தந்தைக்கு சேவை செய்வதற்கு மிகவும் விரும்புகிறான். அதனால் பிதா கோபம் கொள்வதற்கு அவசியமே வராது. அப்பொழுது தாங்கள் இங்கு தங்க வேண்டாம். கைலாயம் திரும்பி சென்று பகவான் சிவனிடம் ஒரு விஷயத்தை கூறுங்கள். நாங்கள் சில நாட்கள் இங்கு தங்கி இருக்க போகிறோம். இல்லை இல்லை நந்தி, எம்பெருமானிடம் கூறுங்கள். இவர்கள் மூவரையும் எப்பொழுது அழைக்கிறாரோ அப்பொழுது வந்து விடுவார்கள். அதன் பிறகு இவர்கள் மூவரும் அவருக்கு சேவை செய்வார்கள். உங்கள் மனநிலையை என்னால் உணர முடிகிறது நந்தி தேவரே. இந்த பாலகர்களை பிரிந்திருப்பது என்பது முடியாத காரியம். இருந்தும் நாங்கள் எங்களின் இந்த வயதில் பேர குழந்தைகளின் முகத்தை பார்த்து ஆனந்தப்பட வேண்டாமா? இல்லை இல்லை மகாராஜா, இவர்கள் மேல் தங்களுக்கு எங்களை விட உரிமை அதிகம். பிரச்சனை உரிமையை பற்றி அல்ல நந்தி தேவரே, நான் பேசியது அன்பை பற்றி. கஜானனும் கார்த்திகேயனும் இங்கு வந்த பிறகு நானும் பாலகனாக வேண்டுமென்று, இவர்களோடு விளையாட வேண்டுமென்று என் மனம் துடிக்கிறது. இவர்கள் விளையாட்டை நான் பார்த்தது எத்தனையோ ஜென்மமாக நான் செய்த புண்ணியத்தின் பலன்தான். என்னுடைய இந்த புண்ணியத்தை கெடுத்து விடாதீர்கள் நந்தி தேவரே. இவர்களை என்னை விட்டு பிரித்து விடாதீர்கள். மகாராஜா, தாங்கள் எனக்கு ஆணையிடுங்கள். தங்களின் விருப்பம் என்னவோ அதை நான் செய்கிறேன். நந்தி தேவரே, நான் உங்களுக்கு ஆணையிட விரும்பவில்லை. அன்போடும் பாசத்தோடும் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். தாங்கள் இப்பொழுதே கைலாயம் செல்ல வேண்டும். திரும்பிச் செல்லாமல் இருப்பது தவறு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது நந்தி தேவரே. உங்கள் சந்தோஷத்தை பார்த்து எம்பெருமான் கூட மிகுந்த சந்தோஷமடைவார். கவலையின்றி இருங்கள் மகாராஜா. மயூரேஸ்வரர் எம்பெருமானுக்கு சேவை செய்ய வர இருக்கிறார். தங்களின் கருணையினால் அது விரைவில் நடைபெற நாங்கள் அனைவரும் முயற்சி செய்வோம். மாதா, இமாலய மகாராஜா, மகாராணி மேனா இருவரும் விரும்பும் வரை தாங்கள் இங்கேயே இருங்கள். இப்பொழுது நான் செல்ல அனுமதி தாருங்கள். நாராயண நாராயண. ஓம் நம சிவாய். ஓம் ஸ்ரீ மகா கணேசாய நமः. இதை பார்த்தால் மகரிஷி அகத்தியரின் தவம் முழுமையடையவில்லை போல் இருக்கிறதே. அவர் தவத்தை பாதையில் விடுவது உசிதம் அல்லவே நாரதா? அவரை சந்திக்க நீ இங்குதான் காத்திருக்க வேண்டும். நாராயண நாராயண. வணங்குகிறேன் மகரிஷி. உங்களது தரிசனம் கண்டு நான் தன்யனானேன். தேவரிஷி, தாங்கள் இங்கே? நாராயண நாராயண. ரிஷி முனிவரே, வசந்த காலம் ஆரம்பித்து விட்டதால் தங்கள் ஆசிரமத்திற்கு வந்தேன். நான் எதை எச்சரிக்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியுமே. தேவரிஷி, தாங்கள் என்னை எச்சரிப்பதற்கு என்ன அவசியம்? தாங்கள் சகலமும் அறிந்தவராயிற்றே. ஒளிக்கதிர்கள் செல்லாத இடங்களில் கூட தங்களுடைய இதயம் நுழைந்து விடுமே. நாராயண நாராயண. எனக்கு தெரியும் தேவரிஷி. தாங்கள் என் சீடன் சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயனை பற்றி கூற வந்திருக்கிறீர்கள். ரிஷி முனிவரே, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி குமாரன் ஸ்ரீ கார்த்திகேயனும் மயூரேஸ்வரர் கணேசரும் கைலாயம் சென்று விட்டார்கள். கைலாயத்தில் இல்லை தேவரிஷி. கார்த்திகேயன் சிவனின் ஆணைப்படி தனது தாய் பார்வதியை சந்திக்க இமாலயத்துக்கு சென்றிருக்கிறார். நாராயண நாராயண.
அப்படி என்றால் ஒரு ரகசியத்தை தேடி ரகசியமே சென்றிருக்கிறது. அது எப்படி நடக்க முடியும் தேவரிஷி? அகிலத்தில் யாரும் அறியாத ஒரு ரகசியத்தை கார்த்திகேயன் மட்டும் அறிவான் என்று என்னால் நம்ப முடியவில்லையே. ரிஷிமுனிவரே, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை எனக்கு ஆணையிடுங்கள். ரிஷிமுனிவரே, தாங்கள் எனக்கு கட்டளையிடவில்லையா? எனக்கு தெரியும் தேவரிஷி. ரிஷி வர்க்கத்தின் மீது மும்மூர்த்திகள் மற்றும் மூலப்பொருள் மகா கணேசரை விட தங்களுக்கு அன்பும் அக்கறையும் அதிகம். நான் குமாரன் கார்த்திகேயனை பற்றி சிந்திக்கிறேன். தாங்கள் எனக்கு அவரை பற்றி கூறுங்களேன். நாராயண நாராயண, நான் தங்களுக்கு கூற வேண்டுமா? ரிஷிமுனிவரே, நான் அதற்கு தகுதியானவனா? தேவரிஷி, எப்படி பழத்தை உண்ணாமல் அதன் சுவை எப்படி இருக்கும் என்று கூற முடியாதோ, எப்படி நதிநீரை அருந்தாமல் அதன் சுவையை பற்றி அறிய முடியாதோ, அதேபோல் தங்களுக்கு தங்கள் ஞானத்தை பற்றி தெரியாது. ஆனால் எனக்கு தங்களை பற்றி நன்கு தெரியும். தாங்கள் பக்தியின் கடலாயிற்றே. மும்மூர்த்திகள் தங்கள் மீது கருணை வைத்திருந்தும் தங்களுக்கு அந்த அகங்காரமே இல்லை. நாராயண நாராயண. ரிஷிமுனிவரே, தாங்கள் என்னை இப்படி புகழ்ந்து கொண்டே இருந்தால் அந்த அகங்காரம் எனக்குள் அரண்மனை கட்டி அமர்ந்து விடுமே. தேவரிஷி, அகங்காரம் என்ற சொல் தங்களை ஏறிட்டு கூட பார்க்காது. கார்த்திகேயன் அடிக்கடி கைலாயம் செல்வதால் அவனது சிக்ஷையும் சாதனையும் பாதிக்கப்படுகிறது. அதை பற்றி தான் நான் கவலைப்படுகிறேன். தவத்தில் கூட என் மனம் லயிக்கவே இல்லை. நாராயண நாராயண. மகரிஷி, குமாரன் கார்த்திகேயனின் எண்ணம் என்ன? லோகத்தில் அனைவரும் நன்மையுடன் இருக்க வேண்டும் என்பதுதானே? சிக்ஷை சாதனை என்னும் சொல் உலகத்தின் முன் அவர் காட்டும் ஒரு பாவனை, அவ்வளவுதான். அதை விட்டுவிட்டு கார்த்திகேயன் சென்று விட்டாரே என்று தாங்கள் கவலைப்படவே வேண்டாம். தேவரிஷி, குமாரன் கார்த்திகேயன் கைலாயம் செல்வதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அவர் உறவை பற்றி நான் கவலைப்படுகிறேன். மகரிஷி, தாங்கள் அகிலத்திற்கே எடுத்துக்காட்டு. சிருஷ்டி அனைத்தையும் தெரிந்தவர். தாங்கள் அனைவருக்கும் அனைத்தையும் கற்றுக் கொடுப்பவர். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு எடுத்துரைக்கும் தாங்களே ஒரு சூழ்நிலையை கண்டு குழம்பி போய் நிற்கலாமா? தேவரிஷி, தங்களுக்கு நன்றி. தகுந்த நேரத்தில் தகுந்த அறிவுரையை கூறி தாங்கள் என் கவலையையும் சங்கடத்தையும் போக்கிவிட்டீர்கள். நான் இனி எந்த கவலையும் இன்றி மீண்டும் என்னுடைய தவத்தை ஆரம்பிக்கிறேன். நாராயண நாராயண. ஓம் சூரிய தேவாய நம. ஓம் அதிதி புத்ராய நம. ஓம் இரண்ய கர்ப்பாய நம. ஓம் பாஸ்கராய நம. ஓம் புவனேஸ்வராய நம. ஓம் சூரிய தேவாய நம. ஓம் அதிதி புத்ராய நம. ஓம் இரண்ய கர்ப்பாய நம. ஓம் பாஸ்கராய நம. ஓம் புவனேஸ்வராய நம. நான் ஆராதிக்கும் பகவான் சூரிய தேவா, நான் செய்யும் தவத்திற்கு நீங்கள் கருணை புரிய விரும்பவில்லையா? தாங்கள் இப்படி என்னை அலட்சியப்படுத்துவதன் காரணம் என்ன? நான் தெரிந்து கொள்ளலாமா? தங்களை நோக்கி தவம் புரிந்து தவறு செய்து விட்டேனா? சூரிய தேவா, சீக்கிரம் தரிசனம் தாருங்கள் சூரிய தேவா. இல்லை என்றால் இந்த கணமே நான் என் உயிரை தியாகம் செய்து உங்கள் பெயரை கலங்கப்படுத்தி விடுவேன். தரிசனம் தாருங்கள் சூரிய தேவா, தரிசனம் தாருங்கள் சூரிய தேவா, தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள் சூரிய தேவா, தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள் சூரிய தேவா, தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள் சூரிய தேவா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை இரக்கம் இல்லாதவரா சூரிய தேவா? நான் இப்பொழுது இத்தனை நீண்ட காலம் தவம் புரியும் காரணம் தெரியுமா? மகாராணி உக்ரா,
தாங்கள் தங்கள் உக்ரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட காலம் தவம் இருக்கவில்லை என்றால் அதன் பலனும் சிறப்பாக இருக்காது. நான் தங்களுக்கு வரமளிக்கவே வந்திருக்கிறேன். கேளுங்கள், தங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள். சூரியதேவா, எனக்கு சக்திசாலியான மகா வீரபுத்திரன் வேண்டும் என்று தவம் இருந்தேன். அவன் தன் சக்தி மூலம் 3 உலகத்தையும் கட்டி ஆள வேண்டும். என்னால் தங்களுக்கு புத்திர வரத்தை தர முடியும் மகாராணி. அவன் சக்திசாலியாவோ வீரனாவோ இருக்கலாம். ஆனால் என் வரத்தினால் வரும் அவன் 3 லோகத்தையும் ஆழ்வான் என்று சொல்ல முடியாது. அர்த்தம், யாருக்கும் 3 உலகத்தையும் கட்டி ஆளும் சக்தியை உங்களால் தர முடியாதா? தாங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள் மகாராணி உக்ரா. தங்களைப் போல் இரக்கமில்லாத ஒருவரை அவமானப்படுத்தத்தான் வேண்டும். எப்பொழுது நான் விரும்பும் வரத்தை தங்களால் தர முடியவில்லையோ பிறகு ஏன் இங்கு வந்தீர்கள்? என் நேரத்தை ஏன் வீணாக்கினீர்கள்? முன்பே தெரிந்திருந்தால் தங்களை நோக்கி தவம் இருந்திருக்க மாட்டேன் சூரியதேவரே. ஆராதித்து அழைத்த என்னை அவமானப்படுத்தினால் பிறகு உங்களுக்குத்தான் நாசம் வரும் மகாராணி உக்ரா. இதன் விளைவு உங்களுக்கு மோசமாக இருக்கும். சூரியதேவா, உங்களிடம் நான் மகன் வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் எனக்கு இந்த அக்னி கோலத்தை இப்படி என் வயிற்றில் தந்து என்னை ஏமாற்றி விட்டீர்கள். இதை நான் என்னோடு வைத்துக் கொள்ள முடியாது. இதை நான் என்னோடு வைத்துக் கொண்டால் அது எனக்கு அவமானம். நான் ஜென்மம் எடுத்தது அவமானத்தையும் அசிங்கத்தையும் தாங்கிக் கொள்வதற்காக அல்ல. சூரியதேவா, நான் உங்களை கலங்கப்படுத்தியதற்காக தாங்கள் பலனாக தந்த அக்னி கோலத்தை இப்பொழுதே இங்கிருந்து நான் எரிந்து விடுகிறேன். மகாராணி உக்ரா, தெரிகிறதா என்னை? தங்கள் கருவில் இருக்கும் போதே எடுத்து எறிந்த மகன்தான் நான். தாங்கள் தங்களது தாய்மையை இப்பொழுது வெளிப்படுத்தி என்னை சாந்தப்படுத்த முயற்சிக்காதீர்கள். தாங்கள் என்னை கடலில் வீசி எறிந்து தங்களது தாய்மையை இழிவுபடுத்தி விட்டீர்கள். மகாராணி உக்ரா, தாங்கள் வீசி எறிந்த மகன் தங்களுக்கு இப்பொழுது கிடைக்க மாட்டான். தாங்கள் அடையவே முடியாது. என்னை வீசி எறிந்ததனால் நான் உங்கள் மகனாக இருக்க விரும்பவில்லை. அப்படி கூறாதே மகனே. நீ என்னிடம் திரும்பி வந்துவிடு. இந்த தாய் செய்த தவறை மன்னித்து விடு மகனே. அது முடியாது மகாராணி உக்ரா, அது முடியாது. சூரிய தேவனின் வரதானத்தில் எடுத்த ஜென்மம், அக்னிமயமான என்னுடைய சரீரம் கடலில் விழுந்து நீர் பட்டு அசுர ஜோதியாக மாறிவிட்டது. நான் தங்களிடம் திரும்பி வருவது முடியாத காரியம். மகாராணி உக்ரா, முடியாத காரியம். உன் தாயை நீ தண்டிக்க விரும்புகிறாயா மகனே? நீங்கள் என்னை தூக்கி எறிந்து என்னை தண்டிக்கவில்லையா? அப்பொழுது தங்கள் மனதில் ஏன் இந்த எண்ணம் வரவில்லை? மகாராணி உக்ரா, நான் தவறு செய்து விட்டேன் மகனே. தாய் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டாள். தவறு செய்பவள் தாயே அல்ல. தாங்கள் தாய்மையின் மரியாதையை தூக்கி எறிந்தவர்கள். உங்களை போன்ற ஒரு பெண்ணை தாயாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. சென்று விடுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள். இல்லை மகனே, இல்லை. இத்தனை கடுமையாக தண்டிக்காதே. உன் தாயை மன்னித்து விடு மகனே, மன்னித்து விடு. யார் தாய்? யாருக்கு தாய்? நீங்கள் என் தாயும் அல்ல, நான் உங்கள் மகனும் அல்ல.
தாங்கள் சிந்துவின் மீது ஏறினதினால் நான் சிந்துவின் மகன். என்னுடைய பெயர் சிந்து அசுரன், அசுர உலகின் அதிபதி, அசுர உலகின் அரசன், ராட்சசர்களின் ராஜா, அசுரன் சிந்து. தேவகுரு, இது எந்த அசுரனின் அட்டகாச குரல்? தேவராஜா, இந்த அட்டகாச குரல் மகா சக்திசாலியான அசுரன் சிந்துவின் குரல். மகா சக்திசாலியான அசுரன் சிந்துவா? தேவகுரு, இவன் திடீரென்று எங்கிருந்து வந்தான்? தேவராஜா, அசுர சிந்து அசுர மகாராணி உக்ராணியிடமிருந்து வெளிவந்தவன். உக்ர மகாராணியா? யார் அது? நாராயண நாராயண். தேவேந்திர இந்திரா, மகாராணி உக்ராணி ஆராதனை செய்து சூரியனை நோக்கி தவம் இருந்த சமயம் பகவான் சூரிய தேவனையே அவமானப்படுத்தி விட்டாள். அதில் கோபம் கொண்ட சூரிய பகவான் அவளுக்கு அக்னி ரூபத்தில் புத்திரன் பிறக்க வேண்டும் என்று சாபம் அளித்து விட்டார். இந்த விசாலமான அசுரனை பார்த்தால் தண்டிக்கப்பட்டவனைப் போல தெரியவில்லையே, என்ன விசித்திரம்? தங்களின் சந்தேகம் உண்மைதான் தேவராஜா. சூரிய தேவன்தான் அக்கினி ரூபமாக இவனை தந்தவர். இருந்தும் மாதா உக்ராணி கடும் தவம் புரிந்ததினால் சிந்துவின் மீது நீர்பட்டு இப்படி ஒரு அசுர உருவத்தை அவன் பெற்றுவிட்டான். அப்படி என்றால் இவன் நம் சொர்க்கத்தை ஆக்கிரமித்து விடுவானா? தேவராஜா, இவன் சரீரம்தான் மிக பெரியது. ஆனால் அவனிடம் அத்தனை சக்தி இல்லை. அசுர சேனையை ஒன்று திரட்டி சொர்க்கத்தை கைப்பற்றும் அளவிற்கு. நாராயண நாராயண். சிந்து அசுரன் சொர்க்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற சக்தியை பெறுவதற்காக தனது மாதாவைப் போலவே சூரிய தேவனை நோக்கி தவம் இருக்கக்கூடும். எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. அசுரர்களை சாதனை, ஆராதனை, தவத்தை செய்ய ஆணையிடுவது யார்? நாராயண நாராயண. தேவேந்திர இந்திரா, ஒரு பிரச்சனை தீர்வதற்குள் உங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனை தனியாக வருகிறது. தங்கள் தைரியத்துக்கு சோதனைதான். தாங்கள் கூறுவது உண்மைதான் தேவரிஷி. எந்த தத்த அசுரர்களை பார்த்தாலும் எனக்கு இந்த சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது. தாங்கள் கூறுவதைப் போல் நான் தைரியமாக இருக்க வேண்டும். நாராயண நாராயண. தேவேந்திர இந்திரா, சூரிய பகவான் தங்களது சகோதரர். நீங்கள் அவரிடம் செல்லுங்கள். என்ன தவம் புரிந்தாலும் சிந்து அசுரனுக்கு வரம் தர வேண்டாம் என்று சொல்லுங்கள். நல்ல அறிவுரை கூறினீர்கள் தேவரிஷி. நான் சகோதரன் சூரிய தேவனிடம் பேசி பார்க்கிறேன். அவனிடம் இந்த அசுரனுக்கு வரம் தர வேண்டாம் என்று கூறுகிறேன். வருகிறேன். குருதேவா, பகவான் சூரியன் ஒருவேளை தேவேந்திரன் இந்திரன் பேச்சை கேட்பாரா? கடினமான கேள்வி நாரதரே. இதன் பதிலை இப்பொழுது கூற முடியாது. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. பகவான் எம்பெருமானுக்கு ஜெய். மகாதேவா, இமாலய அரண்மனையில் மாதா பார்வதி மற்றும் குமாரன் கார்த்திகேயன் ஸ்ரீகணேசனை அங்கேயே தங்க வைத்து விட்டார்கள். நந்தி மகாராஜா, தங்களின் அனுமதி இல்லாமல் ஹிமாலய அரசர் தங்களை தடுத்திருக்க மாட்டாரே. மகாதேவா, அவர்களுடைய அன்பும் பரிவும் என் மனம் அங்கிருந்து வர விரும்பவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் எம்பெருமானே. ஓம் மகா கணேசாய நமஹ. ஓம் நம சிவாய். ஓம் மயூரீஸ்வராய நமஹ. நாராயண நாராயண. எம்பெருமானி, மகாராணி உக்ரா இருந்த தவத்தின் காரணமாக சூரியன் வரம் தந்து பிறகு தண்டித்ததின் காரணமாக சிந்து அசுரனாக உருமாறிவிட்டான். எம்பெருமானி, இப்போது வந்துள்ள சிந்து அரக்கனால் எப்போது என்ன பிரச்சனை வரும் என்று தெரியவில்லை. எம்பெருமானி, அந்த காரியத்தை செய்யாதீர்கள் தேவரிஷி. மகாதேவரின் தியானத்தை பாதையில் கலைப்பது தங்களுக்கு நல்லதல்ல. அப்படியே ஆகட்டும் மயூரீஸ்வரா. ஓம் நம சிவாய நமஹ.
ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. நான் இந்த உலகிலேயே அதிக சக்தி வாய்ந்தவன், அசுரர்களின் அரசன். நான் என் சக்தியை கொண்டு அனைவரையும் அழித்து விடுவேன். யாராவது என்னை விரோதித்தால் நான் அவர்களை விடமாட்டேன், நசுக்கி விடுவேன். நீ வீரம் வாய்ந்தவன் தான் என்பதில் சந்தேகமில்லை சிந்து. ஆனால் உன் வீரத்தை இப்படி வீணாக செலவழிக்காதே. அதன் விளைவு உனக்கு நன்மையில் முடியாது. மகா சக்திசாலியான சிந்து அசுரனுக்கு விளைவை பற்றி கூறுகிறாயே, யார் நீ? உனக்கு உயிர் வாழ விருப்பமில்லையா? சிந்து அசுரனின் கோபம் உன் உயிரை எடுத்துவிடும் முட்டாளே. வார்த்தையை அடக்கி பேசு சிந்து. நீ இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது அசுரகுரு சுக்ராச்சாரியாரிடம் என்பதை தெரிந்து கொள். ஒரு அசுரன் என்ற முறையில் என் ஆணையை கேட்பது உனது கடமை. யார் குரு? யாருக்கு குரு? எனக்கு குருவும் இல்லை, நான் யாருக்கும் சிஷ்யனும் இல்லை. தத்த, அசுர மற்றும் ராட்சச இனத்தில் பிறப்பெடுக்கும் ஒவ்வொரு உயிரும் என்னுடைய சிஷ்யன்தான். தாங்கள் தங்களையும் பாருங்கள், என்னையும் பாருங்கள். நீங்கள் எனக்கு சமமா? என் குரு என்று எப்படி கூறுகிறீர்கள்? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உன் மூடத்தனத்தை போக்குவதற்காகவே எனது மந்திர சக்தியை பயன்படுத்த வேண்டியதாகிவிட்டது. உன் பிடிவாதத்தை விட்டுவிட்டு என் பேச்சை கவனமாக கேள் சிந்து. உங்கள் பேச்சை கேட்பதற்கு முன்னால் நான் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். தாங்கள் அதற்கு சரியான பதில் கூறிவிட்டால் உங்கள் பேச்சை கேட்பதை பற்றி நான் யோசிக்கிறேன். கேள், என்ன கேட்க விரும்புகிறாய்? ஒரு சாதாரண பெண்ணின் வயிற்றில் உருவாயும் கூட எனக்கு அக்னி சரீரம் ஏன் வந்தது? கடலில் வீசி எறிந்த பிறகும் நான் எதற்காக அசுரனாக உருவம் எடுத்தேன்? சிந்து, உனது தாய் உக்ரா சூரிய தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாள். நீ வீரம் வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாள். இருந்தும் இருந்தும் என்று ஏன் கூறி நிறுத்துகிறீர்கள்? அதற்கு மேல் தங்களுக்கு தெரியாதா? எதுவும் தெரியாமலேயா தாங்கள் சக்திசாலி வாய்ந்த சிந்துவுக்கு குரு என்கிறீர்கள்? மூடத்தனமாக பேசிய நேரத்தை வீணாக்காதே சிந்து. பிறகு எனக்கு ஏன் அக்னி சரீரம் வந்தது என்று கூறுங்கள். சூரிய தேவன் உன் தாயின் கடும் தவத்தை மெச்சி வரம் தர வந்த போது அவள் தனக்கு பிறக்கப் போகும் மகன் 3 உலகையும் ஆளப்போகும் வீரனாக இருக்க வேண்டும் என்று கேட்டாள். சூரிய தேவன் அந்த வரத்தை ஏற்கவில்லை. இவள் அதை ஏற்காமல் அவரை அவமானப்படுத்தி விட்டாள். கோபம் கொண்ட சூரிய தேவன் கோபத்தினால் உனக்கு அக்னி சரீரத்தை தந்துவிட்டான். அக்னி சரீரம் வந்த எனக்கு கடலின் நீர் பட்ட உடன் மாற்றம் ஏற்பட்டது ஏன்? உன் தாய் செய்த தவத்தின் காரணமாக உனக்கு வீரமும் அதிக சக்தியும் பிறவியிலேயே கிடைத்தது. கடலில் வீசி அதன் நீர் உன்மேல் பட்டதும் சூரிய தேவனின் கோபம் சாந்தமடைந்தது. அவர் உன்னை மாபெரும் அசுரனாக மாற்றிவிட்டார். நான் தங்களின் பேச்சை நம்பி அதை ஏற்கிறேன். கூறுங்கள், தாங்கள் என்ன கூற வந்தீர்கள்? என் பேச்சை கவனமாக கேட்க வேண்டும் சிந்து. நீ அகிலத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால், இன்னும் அதிக சக்தியை பெற வேண்டும் என்று விரும்பினால், அசுரர்களின் தெய்வமான பகவான் சிவனை ஆராதனை செய். இல்லை சுக்ராச்சாரியாரே, சிவ ஆராதனை செய்ய எனக்கு விருப்பமில்லை. நான் பகவான் சூரிய தேவனை ஆராதனை செய்ய போகிறேன். சூரிய தேவனை மகிழ்ச்சி அடைய செய்து நான் அனைத்திலும் வெற்றி பெற்று சர்வ சக்தி வாய்ந்தவனாக விளங்கும் வரதானத்தை பெறப் போகிறேன். மகாராணி உக்ரா பெறாத வரத்தை நான் அவசியம் பெற்றே தீருவேன். அவசரப்படாதே சிந்து. என் அறிவுரையை மீறாதே. அதன் பிறகு உனது அழிவு ஆரம்பமாகிவிடும். அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் பேச்சை கேட்டால் உனக்கு நன்மை நடக்கும். சிந்து அசுரன் என்றும் தன் பலத்தை கொண்டு வேண்டியதை பெறுவான். நீங்கள் கூற வேண்டியதை கூறிவிட்டீர்கள். நான் கேட்க வேண்டியதை கேட்டுவிட்டேன்.
இனி ஒரு கணம் கூட தாமதிக்காமல் எப்படி வந்தீர்களோ அப்படியே சென்று விடுங்கள். அகங்காரமாக பேசாதே சிந்து. உன் குருவின் ஆணையை கேட்காமல் நீ உன்னுடைய அழிவை தேடிக்கொண்டு விட்டாய். நீ சூரிய தேவனை நோக்கி தவமிருந்து எந்த வரத்தை பெற்றாலும் உன் அழிவு நிச்சயமாகிவிட்டது. அறியாமல் வரும் சக்திகளின் மூலம் மரணம் நிச்சயம். முடிவை நான் செய்து கொள்கிறேன். சிந்துவின் எண்ணத்தை யாராலும் மாற்ற முடியாது. நிச்சயம் அகில உலகத்தை ஆளும் வரத்தை பெற்றே தீருவேன். இல்லை, நான் சக்தி வாய்ந்த அசுரனே அல்ல. அவனை எந்த ஆபத்தும் நெருங்காது. சகோதரா சூரியதேவா, இவன் தீய அசுரன் சிந்து. தாயை மதிக்காதவன். உங்களிடம் வரத்தை பெற்று விட்டார். சராசரத்தில் அனைவருக்கும் துன்பத்தை தருவான். வணங்குகிறேன் தேவராஜா. இல்லை சூரிய தேவா, வேண்டாம் சகோதரா. அகிலத்துக்கு வேண்டுமானால் நான் தேவராஜன், ஆனால் தங்களுக்கு சகோதரன் தானே. நான் சகோதரனாக இருக்கலாம், ஆனால் பதவி எனும் முறையில் பார்த்தால் உங்களுக்கு மரியாதை தருவது என் கடமையாயிற்றே. கூறுங்கள், என்ன ஆணை? சகோதரா சூர்யா, அந்த தீயவனின் குரலை தாங்கள் கேட்டீர்கள். உங்களிடம் வரத்தை பெற்றுவிட்டால் பூலோகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் துன்பத்தை தருவான். அதனால் தான் கூறுகிறேன், தாங்கள் அவனுக்கு, அந்த தீயவனுக்கு வரம் தராதீர்கள். நான் எனது கடமையை மீற முடியாது தேவராஜா. அடுத்தவர் காரியத்தில் தலையிடவும் மாட்டேன். என் காரியத்தில் யாரும் தலையிடுவதையும் நான் விரும்ப மாட்டேன். இது உரிமை பற்றிய பிரச்சனை இல்லை சகோதரா. இது உலகத்தின் நன்மை, அவர்களின் பிரச்சனை சகோதரா. எனக்கு தெரியும் தேவராஜா, எனக்கு தெரியும். இந்த லோகத்தின் நன்மை மற்ற அனைத்தையும் விட தங்களுக்கு சொர்க்கத்தை பற்றி தான் கவலை. அதை கேட்டவுடன் சொர்க்கத்திற்கு ஆபத்து வந்து விடுமோ என்று சங்கடத்தில் பதறுகிறீர்கள். அதனால்தான் அவனுக்கு வரமளிக்க வேண்டாம் என்று என்னிடம் கூறுகிறீர்கள். இப்போது என்னை அவமானப்படுத்துகிறீர்கள் சூரியதேவா. நான் உண்மையை கூறுகிறேன் தேவராஜா, உண்மையை கூறுகிறேன். உண்மையை கேட்க தாங்கள் விரும்பவில்லை என்றாலும் என்னால் மறுக்க முடியாது. நான் கூறுவது உண்மைதான். என்னால் தங்களுக்கு ஆணையிட முடியும் சூரியதேவா. என் பேச்சை கேட்டு என் ஆணைப்படிதான் நீங்கள் நடக்க வேண்டும். அந்த தவறை செய்யாதீர்கள் தேவராஜா. சிறிய சகோதரன் பெரிய சகோதரனின் பேச்சை கேட்க வேண்டும். இல்லை என்றால் உலகத்தில் நன்மைகள் எதுவும் நடக்காது, தீயவைதான் வெல்லும். நீங்கள் என் மரியாதையை மிகவும் சோதனை செய்கிறீர்கள் சூரியதேவா. ஒரு தேவன் என்னும் முறையில் தேவராஜன் ஆணைக்கு கட்டுப்படுவது உங்களது முதலாய கடமை. என் கடமையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் தேவராஜா. ஏனென்றால் தாங்கள் தங்கள் கடமையை செய்யும் பொழுது நான் இடையூறு செய்ததே இல்லை. எப்பொழுதும் தங்கள் ஆணையை ஏற்றுதான் நடந்திருக்கிறேன். தாங்கள் யார் ஆணையையும் கேட்டு நடந்ததே இல்லை. அவன் விஷயத்தில் என் இஷ்டப்படிதான் நான் நடந்து கொள்வேன். சூர்யா, நீ என்னை எதிர்த்து பேசி அழிவுக்கு காரணமாக போகிறாய். நீ அவசியம் என் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும். நீ ஒருபோதும் அந்த தீயவனுக்கு வரத்தை கொடுக்க கூடாது. அவன் தனது தவத்தை முறையாக செய்து முடித்தால் நான் அவனுக்கு நிச்சயமாக வரமளிப்பேன். தேவராஜன் இந்திரனை அலட்சியப்படுத்தி செல்வது உனக்கு நல்லதல்ல சூரிய தேவா. சமயம் வரும்போது இதற்கான தண்டனையை அவசியம் தருவேன். நந்தி தேவரே, தாங்கள் ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள்? பார்த்தாலே தெரிகிறது, உங்கள் மனம் கைலாயத்திலேயே இல்லை. இல்லை இல்லை மயூரேஸ்வரா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகு வேறென்ன விஷயம் நந்தி தேவரே? ஒன்றை மட்டும் கூறுங்கள். கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசனையும் அண்ணன் கார்த்திகேயனையும் கண்டதும் தங்கள் மனம் ஆனந்தப்பட்டிருக்குமே. தாய் பார்வதி கூட அண்ணன் கார்த்திகேயனை நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்திருக்கிறார். மிகவும் ஆனந்தப்பட்டிருப்பாரே. ஆம் மயூரேஸ்வரா, அவர்கள் அதிக ஆனந்தம் அடைந்தார்கள். சகோதரர்கள் இருவருக்குமே ஆனந்தம்.
அன்னை பார்வதி குமாரனை கண்டு ஆனந்தமடைந்தார்கள். தாத்தா பாட்டியின் சந்தோஷத்திற்கோ அளவே இல்லை. உண்மையை கூற வேண்டுமென்றால் அங்கேயே இருந்து விடலாமோ என்று கூட என் மனதில் தோன்றியது. அங்கு யாருக்குமே என் நினைவு வரவில்லையா நந்தி மகாராஜா? ஏன் அங்கு உள்ளவர்கள் யாருமே என்னை பார்க்க விரும்பவில்லையா? ஆனால் தாங்கள் வந்து விட்டீர்கள். அதை கேட்டதும் மயூரீஸ்வரரே, என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உடனே அங்கிருந்து இமாலயத்தை விட்டுவிட்டு கைலாயத்திற்கு வந்து விட்டேன். இதை கூட என்னை ஆனந்தப்படுத்ததானே கூறுகிறீர்கள்? இப்பொழுதுதானே நீங்கள் கூறினீர்கள் உங்கள் மனதில் கூட இனி எப்பொழுதும் இமாலயத்திலேயே இருந்து விடலாம் என்று தோன்றுகிறது என்றீர்களே. நான் வந்துவிட்டேன் என்று தெரியும் வரை தாங்கள் வர விரும்பவில்லை அல்லவா? நான் உண்மையைத்தான் கூறினேன் மயூரேஸ்வரா. என்னை ஆனந்தப்படுத்துவதற்காக அப்படியெல்லாம் பேசாதீர்கள். தாங்கள் இப்பொழுது இமாலய அரண்மனை பற்றி பேசியதை கேட்டதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் தனியாக தந்தை சிவபெருமானுக்கு சேவை செய்யும் பாக்கியம் தாங்கள் இல்லாததால் எனக்கு கிடைத்தது. மயூரேஸ்வரா, நான் பேசியதை தாங்கள் தவறாக எண்ணி விட்டீர்களோ? நான் ஏன் தவறாக எண்ண போகிறேன்? நானும் பரிகாசமாக தான் கூறினேன். தந்தைக்கு சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததே. அதை தவிர என் வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை. ஓம் நமச்சிவாய. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ஓம் நமச்சிவாய. தேவாதி தேவா மகாதேவா, தாங்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இங்கு வரக்கூடாது. எந்த பிரச்சனையை பற்றி கூறுகிறீர்கள் அசுரகுரு? உக்ராவின் மகன் அசுரன் சிந்துவை பற்றி கூறுகிறேன். அதை பற்றி கூறத்தான் தங்களை தேடி வந்தேன். அந்த துஷ்டன் அசுர இனத்திற்கே கஷ்டத்தை தருகிறான். என்ன கஷ்டம் தந்தான் அசுரகுரு? தேவாதி தேவா, அந்த துஷ்டன் தன் குருவின் அறிவுரையை ஏற்க மறுக்கிறான். தங்களை ஆராதனை செய்ய சொன்னால் அதையும் மறுக்கிறான். அவன் சூரிய தேவனை நோக்கி ஆராதனை செய்கிறான். சூரிய தேவன்தான் அவன் தாய்க்கு சாபம் தந்தவன். இவன் சரீரத்தை அக்னியில் உருவாக்கியவன். அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, சிந்து அசுரனை பற்றிய கவலையை அதிதி புத்திரன் சூரியன் பார்த்துக் கொள்வான். தாங்கள் விட்டுவிடுங்கள். எப்படி விட முடியும் எம்பெருமானே? அவன் தன் குருவை அவமானப்படுத்துகிறான். சிவ ஆராதனை செய்ய மறுக்கிறான். அவன் செயலை தாங்கள் அவசியம் கண்டிக்க வேண்டும். இந்த வேண்டுகோளோடுதான் இப்பொழுது நான் உங்களை காண வந்தேன். வணங்குகிறேன் தந்தையே. என்னை பார்த்தவுடன் ஆச்சரியப்பட தேவையில்லை அசுரகுரு. நான் தந்தை பகவான் சிவனின் எண்ணப்படி மற்றும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் லீலையில் ஒரு அங்கம். ஆச்சரியமாக இருக்கிறது சுக்கராச்சாரியாரே. ஸ்ரீ மகா கணேசர் உருவத்தில் மயூரேஸ்வர் கணேசரை பார்த்த பின்பும் தாங்கள் அவரை வணங்கவில்லையே. அசுரகுரு, வணக்கத்தின் மூலம் வரும் அற்புத சக்தியை தாங்கள் விரும்பவில்லையா? எம்பெருமானே, வணங்குவதின் அற்புத சக்தியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அசுர இனத்திற்கு வணங்கும் பழக்கம் கிடையாது. நான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் மகாதேவா. நான் ஒரு அஞ்ஞானி. வணங்குவதின் அற்புத சக்தியை தாங்கள் கூறுங்கள். சுக்கராச்சாரியாரே, ஒருவரை வணங்கும் பொழுது இரண்டு கைகளையும் இணைக்கிறீர்கள். தங்களின் தலை குனிகிறது. தங்கள் இதயத்தின் மூலம் அன்பு வெளிப்படுகிறது. தங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் எந்த துன்பமும் இல்லாமல் தங்கள் இதயத்திற்குள் நுழைகிறார்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கூறுகிறார்கள். அர்த்தம்? அசுரகுரு, இப்பொழுது எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு தாங்கள் கைலாயத்திற்கு வந்தீர்களோ அதன் தீர்வை கூட மயூரேஸ்வரர் தான் செய்ய போகிறார். இந்த உண்மையை தாங்கள் ஏற்றுக்கொண்டு வணங்குங்கள். அப்படியே ஆகட்டும் எம்பெருமானே. வணங்குவதால் வரும் அற்புத சக்தியை நன்றாக தெரிந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் தன்யனானேன். ஓம் மயூரீஸ்வராய நமக. என்னை மன்னித்து விடுங்கள் மயூரீஸ்வரா ஸ்ரீ கணேசா. அறிமுகம் இல்லாத காரணத்தால் நான் தவறிழைத்து விட்டேன். அறியாமல் நான் செய்த தவறை தாங்கள் மன்னித்து விடுங்கள். தாங்கள் அஞ்ஞானிதான், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இத்தனை அஞ்ஞானியாக இருக்கக்கூடாது. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் உருவில் இருக்கும் என்னை கூட அடையாளம் தெரியவில்லையா? இருந்தும் நான் தங்களை உண்மையான மனதோடு மன்னிக்கிறேன். நான் தங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறேன். தாங்கள் என்னதான் தந்தையிடம் வந்து வேண்டினாலும்
சிந்து அசுரனுக்கு அழிவு என்பது நிச்சயம் உண்டு. மயூரீஸ்வரா ஸ்ரீ கணேசா, தங்கள் கனிவான மொழிகளை கேட்டு சிந்து அசுரனை பற்றி என் மனதில் எழுந்த கவலை அகன்று இப்பொழுது அமைதி நிலவுகிறது. உண்மையான இதயத்தோடு உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். தங்களுக்கு ஜெய். எம்பெருமானே, தாங்கள் சம்மதித்தால் நான் மீண்டும் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். கேளுங்கள். தங்களை எப்பொழுதும் ஆராதித்து வரும் பாதாளவாசி அசுரர்கள் தேவாந்தக்கிற்கும் நராந்தக்கிற்கும் கருணை புரியுங்கள். அவர்கள் தங்களிடம் வரம் கேட்டால் அதை தந்தருளுங்கள். இப்படி என்னிடம் வேண்டுகோள் விடுக்க தாங்கள் வெறும் அசுரகுரு சுக்கராச்சாரியர் அல்ல, இப்பொழுதும் ராஜநீதியை சிகரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு ராஜா. ராஜநீதி என்றுமே வெற்றி பெறுவதற்காக தாங்கள் எதையும் செய்வீர்கள். எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை மகாதேவா. ஒரு புறம் அசுரன் சிந்து சர்வநாசம் செய்ய விழைகிறான், மறுபுறம் நராந்தக்கும் தேவாந்தக்கும் அதே வேண்டுகோளை விடுக்கிறார்கள். அசுரகுரு, ஒரு குரு என்ற முறையில் அவர்கள் இருவரையும் சமமாக எண்ண வேண்டுமே. சிவசங்கரா, தங்கள் ஆராதனை கலைவதற்கான காரணம் சிந்து அசுரன் பற்றிய கவலையை தீர்த்து கொள்ளத்தான். இப்பொழுது தேவாந்தக் நராந்தக் பிரச்சனையை பற்றி இப்பொழுது தேவாந்தக்கும் நராந்தக்கும் இன்னும் நீண்ட காலம் தவம் புரிய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செய்த பாவங்களுக்கு பலன் கிடைக்கும் தருணம் வந்துவிட்டது. அசுரகுரு, தங்கம் கூட அக்னியில் விழுந்த பிறகுதான் ஆபரணமாகும் தகுதியை பெறுகிறது. அதனால் தாங்கள் தைரியமாக காத்திருங்கள். அப்படியே ஆகட்டும் எம்பெருமானே. ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் அவர்கள் இருவரின் மனோ எண்ணமும் அவசியம் நிறைவேறும். மங்களம் உண்டாகட்டும். ஓம் நமச்சிவாய. தந்தையே, தாங்கள் எண்ணினால் தங்களின் பக்தர் சுக்ராச்சாரியாரின் எண்ணத்தை பூர்த்தி செய்ய முடியாதா? தாங்கள் இந்த காரியத்தை மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பம் என்று ஏன் கூறுகிறீர்கள்? மயூரீஸ்வரா, என் வாயிலிருந்து அசத்திய வார்த்தைகள் ஒருபோதும் வந்ததில்லை. எதிர்கால விஷயத்தில் முடிவை பற்றி நான் தலையிடுவது இல்லை. எது ஒன்று நடந்தாலும் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் அவர் விருப்பப்படி மட்டும்தான் நடக்கும். அதற்காக தான் அவர் 3 அவதாரங்களை எடுத்திருக்கிறார். தந்தையின் சொல்லில் நம்பிக்கை வைக்க வேண்டும் நந்தி மகாராஜா. எது நடந்தாலும் விதியின் வினை பயனின்படிதான் நடக்கும். பிறக்கும் போதே சாபம் கொடுத்த சூரிய தேவா, தரிசனம் தாருங்கள். எனக்கு அனைத்து சக்திகளும் எப்பொழுது கிடைக்கும் கூறுங்கள். அசுர சக்தியை நான் எப்படி பெற முடியும்? சாபம் விட்டிருந்தாலும் நீங்கள் தானே இந்த பிறப்புக்கு காரணம். எனக்கு தரிசனம் தாருங்கள் சூரிய தேவா, தரிசனம் தாருங்கள். எனக்கு தரிசனம் தாருங்கள் சூரிய தேவா, தரிசனம் தாருங்கள். எனக்கு தரிசனம் தாருங்கள் சூரிய தேவா, தரிசனம் தாருங்கள். குழந்தாய் சிந்து, நீ என்னை உண்மையான இதயத்தோடு அழைத்தாய். அதனால் உன் தாய் செய்த தவறை மறந்தும் மன்னித்தும் நான் இங்கு வந்திருக்கிறேன். தேவர்களின் கடவுளான சூரியனுக்கு ஜெய். ஒளியின் அரசன் சூரியனுக்கு ஜெய். சிந்து, என் சகோதரன் தேவேந்திரன் என்னிடம் வந்தார். நான் உனக்கு வரமளித்தாலும் நீ சொர்க்கத்தை கைப்பற்ற முடியாது. சகோதரன் இந்திரன் தன் திரண்ட சேனையோடு வந்து உன்னை எதிர்த்து யுத்தம் செய்து உன்னை அழித்து விடுவான். சூரிய தேவா, தாங்கள் எனக்களிக்கும் வரத்தை வைத்து நான் இந்திரனின் அகங்காரத்தை போக்கி விடுவேன். என்னுடைய வரம் பெற்ற மகா சக்தியின் முன்னால் இந்திரனால் என்னை எதிர்த்து நிற்க முடியாது. எனக்கு உன் சக்தியின் மீது நம்பிக்கை இருக்கிறது சிந்து. ஆனால் அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது. நான் வரம் அளித்தாலும் உன் சக்தியை தவறாக பயன்படுத்தக்கூடாது. நான் கூறும் அறிவுரை இது. என்ன அறிவுரை கூறுங்கள். நான் உனக்கு நிலையான சக்தியும் நினைத்தபடி உருமாறும் திறமையும் விசால அசுர சேனையை அழைக்கும் வரத்தையும் அளிப்பேன். பிறகு ஏன் தாமதம்? தாமதம் ஏன்? நான் விரும்பும் வரத்தை எனக்கு உடனே அளித்தருளுங்கள். வரதானத்தை பெறுவதற்கு தகுதி வேண்டும் சிந்து. என்ன தகுதி வேண்டும் சூரியதேவா? நீ விரும்பும் வரத்தை பெறுவதற்காக நீ உன் தாயை விட அதிகமாக விதிமுறையை பின்பற்றி கடுமையான ஆராதனை செய்து தவத்தை ஆரம்பிக்க வேண்டும். தவம் இருக்காமல் வரத்தை பெற முடியாதா என்ன? முடியாது. தவம் இல்லாமல் வரத்தை தருவது விதிவினைப்படி விரோதம். நான் உன்னை நம்புகிறேன். நான் கூறியபடி தவம் இருந்தால் நான் சீக்கிரம் உன்னிடம் வந்து வரத்தை தருகிறேன். ஆகட்டும் பகவானே, நான் இந்த இடத்திலேயே ஆராதனை செய்து தவத்தை ஆரம்பிக்கிறேன். நான் மகிழ்வதற்காக நீ உண்மையிலேயே கடுமையான தவத்தை செய்ய நான் உனக்கு சக்தி தருகிறேன்.
இப்பொழுது உனக்கு நான் தவம் இருக்கும் தகுதியை தந்துவிட்டேன். மங்களம் உண்டாகட்டும் குழந்தாய், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். தேவாந்தக் நரந்தக், என் நேரத்தை வீணாக்குகிறீர்கள். சுக்கிராச்சாரியர் உங்களை சிவனை ஆராதிக்கும்படி கூறியிருக்கிறார். இருந்தும் தாங்கள் இத்தனை காலம் தவம் இருந்த பிறகும் அவர் ஆராதிக்கும் அந்த சிவசங்கர் உங்களுக்கு வரமளிக்க இங்கு வரவே இல்லை. நிறுத்துங்கள் இந்த சிவ ஆராதனையை. நீங்கள் இருவரும் பரமபிதா பிரம்மாவை நோக்கி தவம் இருங்கள். அவர் என்னுடைய பரமபிதா. நீங்கள் அவரை நோக்கி தவம் இருந்தால் நான் அவரிடம் உங்களுக்கு நல்ல வரத்தை கூற சொல்லுவேன். மூன்று தாரக் புத்திரர்களும் தாரகாஷ், கமலாஷ் மற்றும் விதுன்மாலி பிரம்மதேவரிடம் 3 அரண்மனைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் மூவரும் உலகத்திலேயே மிக அதிகமான சுகபோகத்தோடு வாழ்கிறார்கள். நீங்கள் இருவரும் கூட பிரம்மாவை நோக்கி தவம் இருங்கள். ஆம், பிரம்மாவை நோக்கி தவம் இருங்கள். தேவாந்தக், தேவாந்தக், நரந்தக். அசுரமாதா திதி, நாங்கள் கடுந்தவம் புரியும் போது எங்களுக்கு இடையூறு தந்து மிகப்பெரிய தவறு செய்து விட்டீர்கள். நீங்கள் அசுரமாதா இல்லை, அசுர குலத்தின் எதிரி. நீங்கள் எதிரி. இந்த குற்றத்திற்காக நான் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் அசுரமாதா. நான் உங்கள் நன்மைக்காக உங்களுக்கு அறிவுரை கூறத்தான் இங்கு வந்தேன். என் அறிவுரை கேட்டு நடந்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும். நீங்கள் எங்கள் நன்மையை கருதி இருந்தால் இப்படி எங்கள் தவத்தை கலைத்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் விரும்பும் வரத்தை அடைய வழி கூற வந்திருக்கிறேன். சிவ ஆராதனையை விட்டுவிட்டு இருவரும் பரமபிதா பிரம்மாவை ஆராதனை செய்யுங்கள். இல்லை, சிவன் நம் அசுரர்களின் தெய்வம். அவரை நோக்கி செய்யும் தியாகத்தை விட முடியாது. நீங்கள் சிவனை நோக்கி தியாகம் செய்வதை விடத்தான் வேண்டும். இது என்னுடைய ஆணை. நீ யார் எங்களுக்கு ஆணையிடுவதற்கு? உயிர் வாழ ஆசை இருந்தால் இங்கிருந்து சென்றுவிடு. இல்லை என்றால் எங்கள் கோபம் உன்னை சர்வநாசமாக்கிவிடும். மூடர்களே, நீங்கள் இருவரும் அசுரமாதா திதியின் முழு சக்தியை அறிய மாட்டீர்களா? அசுரமாதா திதியை அவமதித்தால் உங்களுக்கு சர்வநாசம் ஏற்பட்டுவிடும். சகோதர தேவந்தக், இந்த துஷ்டை மரியாதைக்குரியவளே அல்ல. இவளை நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். நீ கூறுவது சரிதான் நராந்தக். ஆம், சகோதரா நராந்தக், நாம் அசுரகுருவின் எண்ணப்படி நடந்தோம். ஆனால் அசுரமாதா திதி நம் தவத்தை களைத்து விட்டாள். அசுரகுருவுக்கு என்ன பதில் கூறுவோம்? அதை தான் நானும் யோசித்துக் கொண்டிருந்தேன் தேவாந்தக். இப்பொழுது நம்மால் சிவனை மகிழ்விக்க முடியவில்லை. இந்த நிலைமையில் நாம் பாதாளலோகம் செல்வதுதான் நல்லது. நேரத்தை வீணாக்காமல் செய்ய வேண்டும். நாம் பாதாளலோகம் செல்லலாம். நாராயண நாராயண். பாதாளவாசி தேவாந்தக், நராந்தக், தாங்கள் இருவரும் ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? தங்கள் இருவரின் தவத்தையும் கலைத்த குற்றவாளி அசுரமாதா திதி. இது உங்கள் குற்றமும் அல்ல, அல்லது பகவான் சிவனின் குற்றமும் அல்ல. யார் நீ? எங்களுக்கு ஏன் அறிவுரை கூறுகிறாய்? நான் தேவர்களின் ரிஷி நாரதன். தேவர்களின் ரிஷி அசுரர்களுக்கு அறிவுரையா? அசுரர்களுக்கு அல்ல, தவம் இருப்பவர்களுக்கு. சராசரத்தில் தவம் புரியும் ஒவ்வொரு ஜீவராசியும் இந்த நாரதனுக்கு நண்பன்தான். உங்களது தவம் கலைந்ததனால் உங்களுக்கு அறிவுரை கூற வேண்டியது என்னுடைய கடமை. தேவராஜன் இந்திரன் தான் உங்களை இங்கு அனுப்பியிருப்பார். மூடனாக பேச வேண்டாம் தேவாந்தக், நராந்தக். தாங்கள் பாதாளம் செல்வதை கேட்டால் தேவராஜன் சந்தோஷம்தானே படுவான். அவன் தங்களை நிரந்தரமாக தவம் இருக்க ஆணையிட மாட்டானே. அப்பொழுது நாங்கள் மீண்டும் தவத்தை தொடரலாம் என்கிறீர்களா? நாராயண நாராயண். அவசியம் தேவாந்தக், நராந்தக், அவசியம். நீங்கள் உண்மையான பக்தியோடு சிவனை நோக்கி தவம் இருக்க வேண்டும்.
பகவான் சிவன் அசுரர்களின் தெய்வம். உங்கள் தவத்தை கண்டு கண்டிப்பாக அவர் கருணை புரிவார். நாராயண நாராயண. இனியும் தாமதம் செய்யக்கூடாது நரந்தக். நாம் மீண்டும் நமது தவத்தை சிவனை நோக்கி செய்ய வேண்டும். கஜானனும் கார்த்திகேயனும் விளையாடி விட்டு வருவார்கள். ஜெயா விஜயாவிடம் கோரி போஜனத்தை ஏற்பாடு செய்ய சொல். அப்படியே ஆகட்டும். நீங்கள் இருவரும் விளையாட்டிலே மூழ்கி விட்டீர்களா? உங்களுக்கு பசிக்கும் என்ற நினைவே இல்லையா? நினைவு வந்ததால் தானே நாங்கள் இப்பொழுது திரும்பி வந்தோம். மாதா, விளையாடி விளையாடி களைத்து விட்டோம். அதோடு பசியும் வேறு சேர்ந்து விட்டது. அதனால் தான் நாங்கள் உங்களை தேடி ஓடி வந்தோம். கணேசன் கூறுவது உண்மைதான் மாதா. தாங்களிடம் ஒன்று கூறட்டுமா மாதா? இன்று சகோதரர்கள் இருவருக்கும் தாங்கள் நிறைய மோதகம் செய்திருக்கிறீர்கள் அல்லவா? மகாராணி மேனா, நம் பேரன் கணேசனுக்கு மோதகம் மிகவும் பிடித்திருக்கிறது அல்லவா? ஆமா மகாராஜா. வணங்குகிறோம் தாத்தாவே. வணங்குகிறோம் பாட்டியே. தீர்க்காயுசாக இருங்கள். கஜானனா, நான் இதை உனக்காகத்தான் கொண்டு வந்தேன். எடுத்துக்கொள். இப்பொழுது உன்னோடு சேர்ந்து கார்த்திகேயனுக்கு மோதகம் பிடித்து விட்டது. இந்தா. தெரியுமா கஜானனா, இப்பொழுதெல்லாம் நம் அரண்மனையில் மோதகம் லட்டுவை தவிர வேறு எதுவுமே செய்வதில்லை. நாங்கள் அனைவரும் கூட மோதகத்தை தான் உண்ணுகிறோம். ஜெய விஜயா, நீங்கள் சென்று பணிப்பெண்களிடம் இன்னும் மோதகம் செய்ய சொல்லுங்கள். கஜானனன் மோதகம் வேண்டும் என்று கேட்கக்கூடாது. நான் எதுவும் கூற மாட்டேன் பாட்டியே. எவ்வளவும் செய்யுங்கள், என்ன வேணுமானாலும் செய்யுங்கள். எங்கள் இருவரையும் தங்களால் திருப்தி செய்ய முடியாது. ஓம் மகா கணேசாய நமஹ. வணங்குகிறேன் தேவரிஷி. உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். நல்ல நேரத்தில் வந்தீர்கள் தேவரிஷி. பாட்டியே, தேவரிஷிக்கும் சிறிது பிரசாதத்தை கொடுக்க சொல்லுங்கள். அதை எதிர்பார்த்துதான் அவர் இங்கு வந்திருக்கிறார். நாம் மட்டும் உண்டால் அவர் பசி இன்னும் அதிகமாகும். ஏகதந்தா, எனது பசி உங்கள் அனைவரையும் கண்டதிலேயே அடங்கிவிட்டது. இதற்கு மேல் எனக்கு எதுவும் வேண்டாம். தேவரிஷி, லோகத்தின் நன்மைக்காக பாடுபடவாவது தாங்கள் இதை உண்ண வேண்டும். பிறகு எதற்காக தாங்கள் எங்களிடம் வேண்டாம் என்று கூறுகிறீர்கள்? இப்பொழுது இந்த மோதகத்தை தாங்கள் உண்டால் ஆனந்தம் வரும். இன்னமும் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். தயக்கம் வேண்டாம் தேவரிஷி. பிரம்மாவின் புத்திரர் நாரதற்கு உணவளித்து எங்களுக்கு கிடைக்கும் மகாபாக்கியத்தை இல்லாமல் செய்து விடாதீர்கள். நாராயண நாராயண. ஏகதந்தன் கணேசனின் விருப்பப்படியே ஆகட்டும். கௌரிபுத்திரனின் பிரசாதத்தை உண்பதற்கு பிரபஞ்சத்தில் யார்தான் ஆசைப்பட மாட்டார்கள்? சரி, நான் இப்பொழுதே தங்களுக்கு மோதகத்தை கொண்டு வருகிறேன். தேவரிஷி, அது வரும் பொழுது வரட்டும். இன்று தங்களுக்கு எதுவும் புது விஷயம் கிடைக்கவில்லையா? நான் அதை சொல்வதற்காகத்தானே இங்கு வந்தேன். மாதா, இப்பொழுது சராச்சரத்தில் பல ஆச்சரியங்கள் உருவாகிவிட்டன. அப்படி என்ன ஆச்சரியம்? கோருங்கள். நாராயண நாராயண. மாதா, ஒருபுறம் சூரிய பகவானின் சாபத்திற்கு ஆளான மகாராணி உக்ராவின் மகன் சிந்து அரக்கன் சூரியனை நோக்கி தவம் புரிகிறான். மறுபுறம் சுக்ராச்சாரியாரின் மூலமாக தேவாந்தக்கும் நராந்தக்கும் பகவான் சிவனை நோக்கி தவம் புரிகிறார்கள். 3 லோகத்தையும் அடைவதற்காக அசுர இனம் எப்பொழுதும் தவம் இருந்து சாதிக்கிறார்கள். இதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? ஆச்சரியமான விஷயம் இதுதான் மாதா. சிந்து அரக்கனின் தவத்தை பார்த்து தேவேந்திரன் இந்திரன் சூரிய பகவானிடம் வாதமிட ஆரம்பித்து விட்டார். விவாதம் செய்யாமல் தேவராஜனுக்கு யார் தவம் இருந்தாலும் யார் வெற்றி பெற்றாலும் பிடிக்காதே. நாராயண நாராயண. மாதா, தேவேந்திரன் இந்திரன் சூரிய பகவான் தனது ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். சிந்து அரக்கனுக்கு வரம் தரக்கூடாது என்கிறார். தவம் புரிபவர்களுக்கு அதன் பலனை கிடைக்காமல் செய்தால் தேவராஜர் பயங்கர தவிர செய்கிறார் என்று அர்த்தம். நியமங்களை எப்பொழுதும் சரியாக கடைபிடிப்பவர் சூரிய தேவன்.
தேவராஜனின் சுயநலம் ஒரு பொழுதும் வெல்லாது. அது எனது நம்பிக்கை. தங்களுடைய நம்பிக்கை உண்மையின் சொரூபம் மாதா. சூரிய பகவான் சிந்து அரக்கனின் தவத்தை தானே உற்சாகப்படுத்துகிறார். இருந்தும் என்ன தேவரிஷி? நாராயண நாராயண மாதா, இந்த 3 அரக்கர்களுக்கும் வரம் கிடைத்து விட்டால் இந்த சராசரத்தின் நிலைமை எப்படி இருக்கும்? நான் இந்த விஷயத்தை பரமபிதா பிரம்மாவிடம் கேட்டேன். அதற்கு அவர் கூறினார், எந்த ஒரு அவதாரமும் தான் எடுத்த காரியத்தை முழுமையாக்காமல் மூல ரூபத்தை சென்று அடைய முடியாது. மயூரேஸ்வரர் ஸ்ரீகணேசர் இன்னமும் காரியத்தை முடிக்கவில்லை. சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறார். சமயம் வரும்போது அவரே வெளிப்படுவார். நான் பரமபிதா பிரம்மதேவன் கூறிய வாக்கை கேட்டேன் தேவரிஷி. அந்த 3 அசுரர்களையும் அழிக்கத்தான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் 2 அவதாரங்களை எடுத்திருக்கிறார். இருந்தும் தாங்களும் மகா கணேசரின் அவதாரம் தானே கௌரி புத்திரா கணேசா? நான் அவதாரம் எடுத்தது உண்மைதான். இந்த அவதாரத்தின் பலன் கௌரி புத்திரன் மட்டும்தான். என் தாய் ஜென்மம் ஜென்மமாக காத்திருந்ததின் பலன்தான் நான் உருவானேன். இல்லையா மாதா? நாராயண நாராயண. இன்று ஏனோ என் மனம் சிவ ஆராதனையில் ஈடுபடவில்லை. அசுர இனத்தின் நிலையை எண்ணி எனது மனம் சில தினங்களாக கவலைப்படுகிறது. எனக்கு உங்கள் உதவி வேண்டும் எம்பெருமானே. அசுர இனத்தின் மீது உங்கள் கருணையை காட்டுங்கள் எம்பெருமானே, கருணை காட்டுங்கள். சுக்கிராச்சாரியாரே, தங்கள் ஆசிரமத்தை மாற்றினால் மட்டும் என் பார்வையிலிருந்து மறைந்துவிட முடியுமா என்ன? தெரிந்து கொள்ளலாமா? என்னிடம் எதுவும் கூறாமல் தங்களின் ஆசிரமத்தை இந்த குகைக்கு ஏன் மாற்றினீர்கள்? அசுரமாதா திதி, ஆசிரமத்தை மாற்றியது தங்களுக்கு தெரியக்கூடாது என்று நான் எண்ணவில்லை. ஆசிரமத்தில் வாழும் ஒவ்வொரு முனிவரும் வசந்த காலம் ஆரம்பிப்பதற்கு முன் வேறு இடத்தில் தன் ஆசிரமத்தை அமைப்பது வழக்கம். நான் அந்த முறையைத்தான் பின்பற்றினேன். நீங்கள் பின்பற்றும் முறையை பற்றி எனக்கு நன்கு தெரியும் சுக்கிராச்சாரியாரே. சிவ ஆராதனை என்று வேடம் போட்டுக்கொண்டு உண்மையிலேயே தாங்கள் அசுர குருவாக இல்லை, அசுர எதிரி. தேவாந்தக்கையும் நரந்தக்கையும் சிவ ஆராதனை செய்யும்படி அறிவுரை கூறி தாங்கள் அவர்களை மாற்றிவிட்டீர்கள். அசுரமாதா, தங்கள் குற்றத்தை அடுத்தவர் மீது சுமத்துவதில் தங்கள் சாதுரியம் அகிலம் அறிந்ததே. அசுரமாதா திதி, அவர்கள் தவத்தை எப்படியும் நீங்கள் கெடுப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். அவர்கள் இவ்வளவு காலம் பட்ட பாட்டை வீணாக்கி விட்டீர்கள். நான் அவர்களை பிரம்மனை நோக்கி ஆராதனை செய்ய சொல்லலாம் என்றிருந்தேன். ஆனால் தங்கள் மாயாவி வேடத்தின் முன் அவர்கள் என் அறிவுரையை அலட்சியப்படுத்தி விட்டார்கள். அதன் விளைவை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். விளைவு அவர்களுக்கல்ல அசுரமாதா, விளைவை சந்திக்கப் போவது தாங்கள்தான். சிவ ஆராதனையை தடுத்த குற்றம் உங்களை தான் வந்து சேரும். சிவன் என்னை தண்டிப்பது, நான் என்னுடைய சுய சக்தியை கொண்டு சிவனையும் ஸ்ரீ மகா கணேசரையும் இந்த லோகத்தில் இல்லாமல் செய்து விடுகிறேன். அதிகம் பேசாதீர்கள் அசுரமாதா, பேசாதீர்கள். பகவான் சிவனை அவமானப்படுத்தி சர்வநாசத்தை தேடிக்கொள்ளுகிறீர்கள். அலட்சியப்படுத்தி தனிமையில் இருப்பதால் தங்கள் மனம் மிகவும் குழம்பி இருக்கிறது. மனம் குழம்பி இருப்பது எனக்கல்ல, உங்களுக்குத்தான் மனம் குழம்பி இருக்கிறது. சிவனை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தாங்கள் தர்த்தர்களையும் அசுரர்களையும் தரக்குறைவாக நடத்துகிறீர்கள். தாங்கள் செய்யும் இந்த காரியத்திற்கு நான் தங்களை மன்னிக்க மாட்டேன். என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லை அசுரமாதா. இப்பொழுது கவலைப்படும் வகையில் தாங்கள் தான் அசுர இனத்திற்கு எதிராக செயல்படுகிறீர்கள். இப்பொழுது கவலைப்படும்படி எந்த காரணமும் எனக்கு தெரியவில்லையே. மகாராணி உக்ராவின் மகன் சிந்து அசுரன் என் அறிவுரையை மீறி சூரிய தேவனை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டான். அவன் சூரியனை திருப்திப்படுத்தி
சீக்கிரமே தன் வரத்தை பெறப்போகிறான். தேவாந்தக் நராந்தக்கிற்கு முன்பே சொர்க்கத்தை கைப்பற்றி விடுவான். அதற்கு தாங்கள் மகிழத்தான் வேண்டும் சுக்கராச்சாரியாரே. எந்த ஒரு அசுரன் சொர்க்கத்தை கைப்பற்றினாலும் தாங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? சிந்து அசுரன் சொர்க்கத்தை கைப்பற்றி ஆள்வதில் அசுர இனத்திற்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. அவன் அசுரகுருவின் அறிவுரையை ஏற்க மறுத்து சூரியனை ஆராதிக்கிறான். அங்கு தேவராஜன் இந்திரன் சூரிய தேவனிடம் சிந்து தன் தவத்தை முடிக்கக்கூடாது என்று ஆணையிடுகிறான். அசுரமாதா, என் கவலையின் காரணம் இதுதான். அப்பொழுது சூரிய தேவன் சிந்து அசுரனின் தவத்தை ஏற்க மாட்டாரா? சிந்துவை பற்றிய விஷயத்தில் சூரிய தேவனுக்கும் தேவராஜன் இந்திரனுக்கும் விவாதம் ஆரம்பித்து விட்டது. சூரிய தேவன் நிச்சயித்து விட்டார், தவம் புரிபவனுக்கு தவத்தின் பலனை அவசியம் தருவதாக. சம்பந்தமின்றி தாங்கள் சிரிக்கும் காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா அசுரமாதா? இந்த சிரிப்பிற்கு 2 காரணம் சுக்கராச்சாரியாரே. 2. முதலில் தங்கள் எண்ணத்தை எண்ணி சிரித்தேன். இப்பொழுது நீங்கள் அசுர குரு அல்ல, அசுர இனத்தின் எதிரி. 2வது, உங்கள் வார்த்தையை கேட்டு நடப்பதால் அழிவு ஏற்பட போவது எனக்கு அல்ல, உங்களுக்குத்தான் சுக்கராச்சாரியாரே, உங்களுக்குத்தான். என்ன கூற வருகிறீர்கள்? சுக்கராச்சாரியாரே, துஷ்டே அதிதியின் மகன்கள் இருவரும் சண்டையிட்டால், வாத விவாதம் செய்தால் அதன் லாபம் அசுர இனத்திற்கு தான் வந்து சேரும். சூரிய தேவன் அசுர இனத்தின் பக்கம் வருவது நல்ல செய்திதானே? அதை பற்றி அறிந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதை பற்றி எண்ணி வருத்தப்படுகிறீர்கள். உங்களின் இந்த தீய எண்ணம் நன்மைக்கல்ல சுக்கராச்சாரியாரே. அசுரமாதா, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று எனக்கு தெரியும். தங்கள் சகோதரியை பழிவாங்கும் எண்ணத்தோடு தாங்கள் இப்பொழுது தங்கள் சக்தியையும் நேரத்தையும் வீணாக்குகிறீர்கள். சுக்கராச்சாரியாரே, என் பேச்சை கவனமாக கேளுங்கள் அசுரமாதா. அந்த சிந்து அசுரன் தான் தேவாந்தக் நராந்தக்கை விட்டு சொர்க்கத்தை வென்று இவர்கள் இருவரையும் நிராசையாக்கப் போகிறான். இதுதான் என் கவலைக்கு காரணம். தாங்கள் யார் மூலமாவது சிந்து அசுரன் சொர்க்கத்தை அடைவதை தடுக்க வேண்டும் சுக்கராச்சாரியாரே. இது அசுரமாதா திதியின் ஆணையாக கொள்ளுங்கள். அசுரமாதா திதி, நான் தங்கள் ஆணையை கேட்கப் போவதில்லை. ஓம் பாஸ்கராய நமः. ஓம் சூரிய தேவாய நமः. ஓம் தேவாசுர வந்திதாய நமः. ஓம் பாஸ்கராய நமः. ஓம் சூரிய தேவாய நமः. ஓம் தேவாசுர வந்திதாய நமः. ஓம் பாஸ்கராய நமः. ஓம் சூரிய தேவாய நமः. ஓம் தேவாசுர வந்திதாய நமः. அக்னி தேவா, இந்த சிந்து அசுரன் எத்தனை மும்முரமாக தவம் செய்கிறானோ அந்த அளவுக்கு நமக்கு ஏற்படும் சங்கடம் அதிகரித்துக் கொண்டே போகும். ஆம் வருண தேவரே, சிந்துவுக்கு வரதானம் அளித்தால் சூரிய தேவர் நம் தேவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற அர்த்தம். நாம் அவரை தடுக்க ஏதாவது ஒரு உபாயத்தை யோசித்தாக வேண்டும். நீங்கள் மூவரும் சூரிய தேவனின் செயலை கண்டிக்க விரும்பினால் சிந்துவின் தவம் முழுமை அடையாமல் தடுக்க வேண்டும். என்ன கூறுகிறீர்கள் தேவராஜா? நாம் சிந்துவின் தவத்தை கலைக்க வேண்டுமா? ஆம், அவன் தவன் முழுமை அடையவில்லை என்றால் சூரிய தேவனால் வரமளிக்க முடியாதே. ஓம் பாஸ்கராய நமः. ஓம் ஈஸ்வராய நமः. ஓம் தேவாசுர வந்திதாய நமः. ஓம் பாஸ்கராய நமः. ஓம் ஈஸ்வராய நமः. ஓம் தேவாசுர வந்திதாய நமः. ஓம் பாஸ்கராய நமः. தவம் புரியும் போது தவத்தை கலைப்பது
தேவர்களின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும். இங்கிருந்து சென்று விடுங்கள், சென்று விடுங்கள், இல்லை என்றால் என் தீ உங்களை பொசுக்கிவிடும்.